நேற்றைய தினம் வலைதளத்தில் ஒரு செய்தி, எதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல வண்டி காணணும் 1 மாசத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். காலையில போன் பண்ணாங்க, வண்டி கிடைச்சிருச்சு, வண்டி வாங்கிட்டு போயிடுங்க, இவ்வளவு தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 15,000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னாங்க. அதுக்கு பேசிக்கு 5,000 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. பே பண்ணி சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன், நாளைக்கு ஒரு 3,000 அந்த மாதிரி கொடுத்துடுறேன் சார் அப்படின்னதுக்கு, இங்க வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க 2,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த மாதிரி உன்னை நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உன் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு, ஆசையா இருக்கு, எனக்கு கால் பண்றியா, எப்படி சொல்லு அப்படின்னாரு. ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு. இப்ப என்ன சொல்ற, எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு, போலாமா, ஏன் இவ்வளவு தயங்குற, பயப்படாத, நான் எவ்வளவு சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு, நீங்க பேச ஏன் பயப்படுற, வீட்டுல யாருனா இருக்காங்களா, யாருமே இல்ல, நைட்டு வரட்டா, இல்ல ரூம் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு கேட்டேன். இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடு, நீ ரூம் எதுக்கு, உன் பேர் என்ன, இல்ல நீ ஐடி கார்டு, ஹலோ எதுக்கு ரூம் எதுக்கு எடுத்தீங்க, யாரு இரு, நீ உட்காரு எதுக்கு ரூம் எடுத்தீங்க, இப்ப ரூம் எடுத்தீங்க, உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ரூம் கூப்பிடுவியா, எவ்வளவு தூரம் போகுது மட்டும் பாருங்க. இந்த அளவுக்கு சட்டம் தமிழகத்துல கெட்டு குட்டிச்சாராகி நாசமாகி போச்சு. பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பு